அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டெம்பிள் ட்ராவலர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, இது வந்து பார்த்தோன்னா கரெக்டாக எங்கே இருக்குது? பழம்நேர் போகிற ரூட்டு கரெக்டாக. ஹாய், இஸ் மிஸ்டர் ஃபஹத். ஓகே ஃபஹத் பாய், நம்ம வந்து இந்த இடம் வந்து கரெக்டாக வந்து எங்கேன்னு தெரியல. இது எந்த பிளேஸ்? இது பழம்நேருக்கு ஒரு 6-7 கிலோமீட்டர். பழம்நேருக்கு முன்னாடி. ஓகே, இங்கே வந்து என்னென்னா இங்கே வந்து ஒரு தர்கா. இது வந்து ரொம்ப ஃபேமஸான தர்கா. அந்த பழம்நேருக்கு முன்னாடி இருக்கிற தர்கா நிறைய பேர் வருவாங்க. இது வந்து முஸ்லீம்ஸ் அவங்க வந்து வழிபடுற ஒரு இடம். அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறது, என்ன பண்ணுவீங்க வந்து தர்காவில்? அதான் நார்மலாக வந்து இந்த தர்கான்றது பார்த்தோன்னா மெயினாக இது ஒரு ஜீவசமாதி. ஒருத்தர் வந்து ஒரு கடவுளாக ஜீவசமாதி. ஸோ ஜீவசமாதி அடைஞ்ச ஒரு ஆள் இங்கே வந்து இருக்காங்க. அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நேம் இருக்கும். இங்கே ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, இந்த தர்கா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு புத்து கோயில் இருக்கும். புத்து இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இடம். அப்படியே பாருங்கள், ரொம்ப அழகான ஒரு சூழ்நிலையில், இயற்கை சூழ்நிலை, ரோடு பக்கத்துலேயே இந்த தர்கா அமைஞ்சிருக்கு. ரொம்ப அழகான ஒரு பிளேஸ். நல்லா இருக்குல்ல? அதான் சூப்பராக இருக்குது. அட்மாஸ்பியர் வேறு மாதிரி இருக்குது. பாருங்கள், சூப்பராக இருக்குது வியூ. இங்கே வந்து இது பிளாஸ்டிக் கவர்லாம் முடியெல்லாம் போட்டிருக்காங்க. பூட்டு இப்போ இது என்ன சந்தனம். ஏதாவது லைட்டாக போட்டு உங்கள் இதில் நீங்கள் எப்படி இங்கே வச்சு? ஆமாம், எங்கள் இதில் இங்கே இந்த இடத்துல வச்சுப்போம். ஓகே, போகலாமா? உள்ளே போகலாமா? இங்கே தான் தர்கா. நல்லா இருக்கு. ஒரு வியூ வாசல் மாதிரி இருக்குல்ல? வீடு 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 மாதிரி. சுற்றி அப்படியே வருது. என்ன உங்கள் பேர்? உங்கள் பேர் என்ன? இஷாக். உடையாத்தம். தர்மபேட்டை. இது என்னன்னு தெரியுமா? இது என்னது? தர்கானா என்ன? வாட் இஸ் திஸ் அப்படின்னா உனக்கு புரிஞ்ச மாதிரி சொல்லு. என்னது இது? பரவாயில்ல சொல்லு. மொரக்மலா, அது ஒரு தர்கா இருக்காது. ஒரு மொரக்மலா இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, தர்கானா என்ன? தர்கானா தர்கா. ஓகே, தர்கானா தர்கா. அதுக்கு வந்து அர்த்தம் வேறு எதுவும் இல்லை. போர்லையா? நைஸ் பிளேஸ் இல்லை இது.
தர்கா அமைதியாக பீஸாக இருக்குது, அது என்ன மஸ்ஜித் சைலண்ட்டாக இருக்குது பார்க்கலாம். ஆனால் இது சுற்றி வந்து பார்த்தோம்னா இங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக விளக்கெல்லாம் ஏற்றுற மாதிரி இருக்குது ப்ரோ. இங்கே ஒரு இடத்துல கல் மாதிரி வச்சுருக்காங்க, அதுக்கு மேலே கொடி வச்சுருக்காங்க. அதான் அந்த கொடி வந்து அது நட்டுறதுக்காக அது இது வந்து உள்ளே வச்சு ஏதாவது வேண்டிக்கணும். ஆனால் மேக்ஸிமம் வந்து இந்த க்ரீன் துணி தான் இல்லை, க்ரீனு ரெட்டு மிக்ஸ் பண்ண மாதிரி. வாங்க அப்படியே போகலாம், ஒரு ரவுண்ட் வச்சு போகலாம். ஓ இது அப்படியே சுற்றி போகிற மாதிரி, இது ஏதோ கிணறு மாதிரி பண்ணியிருக்காங்க போல, சம்திங் ஏதோ வச்சுருக்காங்க. ஒரு சந்தனா ஸ்மெல்லு, ஒரு நைஸ் அந்த காற்று அப்படியே மேலே பட்டு போகிறது, அது ஒரு உணர்ச்சி என்ன சொல்கிறது, ஒரு உணர்வு ஏற்படுத்துது. ஸோ அப்போனா இங்கே ஒருத்தர் ஜீவசமாதி அடைஞ்சிருப்பாங்க, இந்த இடத்துல ஒரு ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க, அதே மாதிரி அங்கே ஒருத்தர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. அதான் ஃபஸ்ட்டு இங்கே ஒருத்தர் வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க, அவங்கள அப்படியே கட்டி வச்சுருக்காங்க. அதான் அவங்கக்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு என்ன வேணுமோ அவங்கக்கிட்ட வழிபட்டால் அது கிடைக்கும். இங்கே ஒருத்தர் பக்கத்தில் ஒரு சாமி ஒருத்தர் வந்திருக்காங்க, அவங்க வந்து பார்த்தோம்னா உடம்பு சரியில்லை இருக்குது, அதை வந்து அவங்க பக்கத்தில் வந்து தர்கா பக்கத்தில் படுத்துருக்காங்க. கொஞ்சம் அந்த நல்லா இருக்கும், இந்த ஆக்சிஜன்லாம் நல்லா க்ளீனாக கிடைக்கும், இந்த இடத்துல கொஞ்சம் அமைதியாக இருக்குது, மைண்டு ஃப்ரீயாக இருக்குன்னு வீட்டிலேருந்து கூப்பிட்டு வந்து அவங்க பக்கத்தில் படுக்க வச்சுருக்காங்க. அவர் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காரு. நல்லா இருக்குது இந்த இடம் பார்க்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் என்னென்னா ஒரு சைலண்ட்டான கொஞ்சம் நேரம் அவனுக்கு அனுபவிக்கணும், அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த இடத்துக்கு வரலாம். இது ஒரு அமைதி இருக்குது, அந்த காற்று, ஒலி, அமைதி. வரேன் பசங்க வரேன், போர் அவங்க நம்மளும் போய் போர் அடிக்கலாமா, ஒரு நாள் ஆச்சு நம்மளும் போய் போர் பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. போ குடிச்சுக்கு போ, போதுமா? வாங்க பாய், தண்ணி எப்படியாவது பார்த்தீங்களா அச்சுன்னு முன்னெல்லாம் சின்ன வயசுல போய் இப்படி இப்படி அடிச்சுட்டு அப்புறம் ஓடி போய் தண்ணி குடிச்சுட்டு போ. ஆஹா சூப்பராக இருக்கா, வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் பாய். தண்ணி வாங்க வாங்க வாங்க. ஆமாம் இப்போ அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கண்டினியூட்டி, இங்கே என்ன நடக்குது, இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அப்படியே வாங்க, இங்கே ஒரு ஸ்பெஷல் இருக்குது. இங்கே பாருங்க, நான் சொன்னது ஆல்ரெடி புத்து இருக்குது பாருங்க. இங்கே தர்காவுக்கு வரவங்க புத்தும் வழிபடுறாங்க. அந்த தர்காவில் வந்து ஒரு புத்து இருக்குது, புத்து வழிபாடும் பண்ணுறாங்க. அப்படியே நமக்கு வந்து ஃபுல்லாக சொல்லலாம். இங்கே தர்காவுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா ஆப்போசிட்டில் ஒரு மசூதி நினைக்கிறேன், மஸ்ஜித் தானே இருக்கும், அதை நமாஸ் பண்ணுறவங்க அங்கே போகலாம், அங்கே போய் பார்க்கலாம். இப்போ வந்து அந்த தர்கா இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த தர்காவுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தோம்னா மஸ்ஜித் இருக்குது. மஸ்ஜித் தான் நம்ம பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து உள்ளே போய் பார்க்க போகிறோம். இங்கே ஒரு சூப்பரான ஒரு வியூ, இங்கே பாருங்கள், ரோட் சைடு பாருங்கள் எப்படி இருக்குது வியூ. நீங்கள் எப்படி வந்துடும் போய் அந்த பக்கம் போயிடுங்க, ரோட் சைடு வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது, வேறு மாதிரி இருக்குது பை. இப்போ நம்ம அங்கே பார்த்தோம்ல
அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ இங்கே வந்திருக்கோம். ஆமாம், இது வந்து அவங்க தான் கட்டியிருப்பாங்க. அவங்க தான் கட்டியிருப்பாங்க. மஸ்ஜித்துன்னு நினைக்கிறேன், எதுங்க என்னன்னு தெரில, உள்ளே போய் தான் பார்க்கணும். ஆனால் இது கொஞ்சம் ஓல்டாக தெரியுற மாதிரி இருக்குல்ல? ஆமாம், இதை விட இது பழசாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இல்லை மஸ்ஜித்தாக தான் இருக்கும் ஐ திங்க்கு. மஸ்ஜித் தான் இருக்கணும். உள்ளே போய் பார்த்துடலாம். தர்கா பார்த்தோம்ல, தர்காலேருந்து நம்ம இப்போ வந்து உள்ளே போகிறோம். உள்ளே வந்து பார்த்தோம்னா இங்கே இது கொஞ்சம் ஓல்டாக இருக்குது போல இந்த தர்கா, பழைய காலத்து தர்கா தான் இருக்கணும். ஆனால் இங்கேயும் ஒரு அந்த அங்கே கல் எப்படி மாதிரி வச்சுருக்காங்களோ அதே மாதிரி சந்தனம்லாம் கட்டி சந்தனம்லாம் வச்சு இதில் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ரோ இப்போ இங்கே ஏதோ ஃபங்க்ஷன் நடத்திருக்காங்க. அதுதான் ப்ரோ, அது திருவிழா, சந்தன கூட விழான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு. அப்போ இங்கே இருக்கிற ஆளுங்க வந்து சந்தன கூட நடத்துவாங்க போல இருக்கு. இங்கே இருக்கிற ஆளுங்க சந்தன கூடலாம் நடத்தி ஒரு பூஜை மாதிரி பண்ணி, ஸோ வரவங்களை எல்லோரும் விருந்து தான் இல்லை? கண்டிப்பாக 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 நல்லா இருக்கு ப்ரோ. ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா அந்த மல்லிப்பூ ரோஜா தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம் ப்ரோ, மல்லிப்பூ ரோஜா தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது. ஆமாம் ஆமாம், வெரி நைஸ். ஆனால் இங்கே ஒரு அமைதி இருக்குது, சைலண்ட், பி சைலண்ட் அந்த மாதிரி இருக்குது. எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள். ஒரே ஒரு ஸ்டோனில் வச்சு அழகாக அந்த மண்டபம் மாதிரி கட்டி, மண்டபம் மாதிரி வச்சு மேலே ஃபுல்லாக அழகாக ரெடி பண்ணி இங்கே வந்து அவங்க வழிபாடெல்லாம் கீழே விளக்குலாம் வச்சு, அப்புறம் அகல் விளக்குலாம் வச்சு வழிபாடு பண்ணுற மாதிரி அகல் விளக்கு இதெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த தர்காவில் வந்து எதுக்காக வந்து இது பண்ணுறோம்னா, அவங்க வந்து அவங்க வழிபாடு என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது குழந்தை இல்லாதவங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அவங்க வீட்டில் அவங்க ஒருத்தர் ஏன்னா உடம்பு சரியில்லை, அதுக்கப்புறம் நம்ம நம்பிக்கைகள், நம்ம நார்மலாக இப்போ நம்ம வீட்டு ஹிந்து டெம்பிள்ஸ்லாம் போகிறப்போ நம்ம பண்ணுறோம்ல, விளக்கேற்றுறது, தேங்காய் உடைக்கிறது, ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை தான். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை வச்சு வேண்டி இந்த மாதிரி எனக்கு இது நல்லது நடக்கணும், எனக்கு இது வந்து இது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கக்கிட்ட, கடவுள்கிட்ட, அல்லாஹ்கிட்ட, இங்கே ஜீவ சமாதி அல்லாஹ்கிட்ட போய் சொல்லுவார், சொல்லி அவருக்கு வந்து அவங்க நினச்சது வந்து நடக்கும் அப்படின்ற ஒரு மனசில் வந்து அந்த நம்பிக்கைக்காக இங்கே வந்து இவங்க எல்லாம் பூஜை பண்ணுறாங்க. அதுதான் இங்கே மேக்ஸிமம் இவங்க பண்ணுறது. இங்கே கேட்டு தெரிஞ்சுக்கிறது, தர்கான்றது பொதுவாக வந்து பார்த்தோன்னா ஒரு ஜீவ சமாதியில், அந்த ஜீவ சமாதியில் இவங்க இருக்காங்க. இவங்ககிட்ட நம்ம சொன்னோம்னா, நம்ம குறைகள்லாம் இவங்ககிட்ட வந்து சொன்னோம்னா அவங்க வந்து மேலே எடுத்துகிட்டு போய் கடவுள்கிட்ட சொல்லுவாங்க, சொல்லி அவங்களுக்கு நல்லது நடக்க வைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகம். அதுதான் இவங்க கடைப்பிடிக்கிறாங்க. அதே மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பழங்காலத்து ஒரு கோயிலாக தான் இருக்கணும், பழங்காலத்து ஒரு தர்காவாக தான் இருக்கணும். இந்த தர்கா வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப குறைஞ்சது ஒரு 100 years பேக் இருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் ஒரு இது வச்சு கட்டியிருக்காங்க. பட் எல்லாம் வந்து தூண் வச்சு அழகாக வந்து இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஏதாவது ஒரு வியூ கண்டிப்பாக இருக்கும், இந்த பக்கம் தான் வழிபடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்கும். அதனால தான் இப்படி வச்சுருக்காங்க. இதை சுற்றி க்ரீன்லாம் அந்த துணி கட்டி, அதுக்கப்புறம் மாலை, மல்லிகைப்பூ மாலை, ரோஜாப்பூ மாலை இதெல்லாம் போட்டு அழகாக இவங்க வந்து அந்த வழிபாடை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே வந்ததுக்கு நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பார்க்குறது அவங்க சொல்லி நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நல்லது. கண்டிப்பாக வந்து மக்கள்லாம் எல்லாம் பார்க்குறவங்க ஷுவராக இந்த வீடியோ பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து போடுறோம். உங்கள் வீட்லேயும் யாராவது உடம்பு சரியாக இருப்பாங்க, முஸ்லீம்ஸ் சகோதரர்கள் சகோதரிகள், அவங்க வீட்டில் வந்து உங்கள் வீட்டில் வந்து உடம்பு சரியாக மாதிரினா இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தேவையானது ஏதாவது கடவுள்கிட்ட கேட்கணும், கோரிக்கைகள் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கே வந்து வழிபடலாம். தர்காவில் ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே வந்து இந்த தர்காவில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்குது. என்ன ஃபேக்ட்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது என்ன ஃபேக்ட்னா, நம்ம வந்து பார்த்தோம்னா இங்கே முஸ்லீம்ஸ் எல்லாம் இருக்காங்களே, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வருஷத்துக்கு ஒரு வாட்டி இங்கே வந்து சந்தன கூட வைக்க நிகழ்ச்சி எடுப்பாங்க. அந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தோம்னா எல்லாம் இங்கே இருக்க ஊர் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாருக்கும் வந்து உணவு சமைச்சு பிரியாணி, அதாவது மேக்ஸிமம் அவங்க பிரியாணி தான் சமைப்பாங்க. பிரியாணி சமைச்சு எல்லாம் வரவங்களுக்கு எல்லாருக்கும் இங்கே எல்லாருக்கும் வந்து அந்த ஃபுட்டு போட்டு அந்த சாப்பாடு வந்து அவங்களுக்கு எல்லாம் பராமரித்து இவ்வளோ விஷயம் வந்து பண்ணுறாங்க. ஒரு ஃபேமிலியும் பண்ணுவாங்க இதில் முஸ்லீம்ஸில் இருக்காங்க. அது எதுக்காக பண்ணுறாங்கன்றத மெயினாக நீங்கள் பார்க்கணும். மெயினாக அது எதுக்காக பண்ணுறாங்கன்னா, எல்லாரும் வந்து என்ன சொல்கிறது, அவங்க ஃபேமிலியில் உலக மக்கள் எல்லோரும் வந்து நல்லா இருக்கணும். அது நல்லா இருக்கணும்னு ஒரே ஒரு சென்ஸ் தான் அந்த உலக மக்களும் ஊர் மக்களும் எல்லாம் வந்து நல்லபடியாக இருக்கணும், நலமோடு இருக்கணும்.
நிறைய நாள் வாழணும், நோய் நொடி இல்லாமல் வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல நோக்கத்துக்காக எல்லோரும் இங்கே வரவங்களுக்கு எல்லோரும் அதான் வந்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் தர்கான்னு சொல்லலாம். இந்த தர்காவில் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த தர்காவில் இதுதான் வந்து அவங்க பண்ணுறது. அது வந்து ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயம் உண்மையாக சொன்னால் போனால். ஏன்னா வர மக்கள் எல்லோரும் நல்லது நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பான்மையில் வரப்போ இங்கே நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம எல்லாருமே எடுத்துக்கலாம். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எடுக்கிறப்பவே நம்ம கண்டிப்பாக நம்ம மனசு நினைச்சு கண்டிப்பாக நடக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் வந்து இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இந்த தர்காவில். இந்த தர்கா வந்து எல்லா தர்காலும். இந்த தர்கா நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த தர்கா எங்கே இருக்குன்னா கரெக்டாக வந்து பழம்நேர் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா ஒரு 5 to 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குமா. ஒரு 5 to 10 கிலோமீட்டர்ஸில் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட், ரைட் ஹேண்ட் சைட் 2 பக்கமும் இருக்குது. மறக்காம இங்கே வந்து பாருங்கள். வெறும் முஸ்லீம்ஸ் மட்டும்தான் வரணும்லாம் அவசியம் இல்லை. இந்துஸ், கிறிஸ்டியன்ஸ் யார் வேணாலும் வரலாம். யார் வேணாலும் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்து உங்கள் வழிபாடை வந்து கண்டிப்பாக வச்சிங்கன்னா, மனசுருகி உங்கள் மனசில் இருக்கிறத வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் 100% நான் சொல்கிறேன். ஓகே, நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.